அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையும் இந்த ரஜபு மாதத்தில் நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த துவாவை ஒரு புதன்கிழமை ஆரம்பித்து நம்ம அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் ஓதணும். அதாவது தொடர்ந்து 10 நாட்கள் நியத்து வைக்கணும். நியத்து வைக்கக்கூடிய தினம் புதன்கிழமையாக தான் இருக்கணும். அதனால் இன்றைய தினம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே உங்களுக்கு ஏதேனும் பெரிய ஹாஜத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நியத்து வச்சுக்கோங்க. அதாவது இது எந்த ஒரு நோக்கத்திற்காக நம்ம நியத்து வச்சாலும் அந்த நோக்கத்தை நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது. அதனால உங்களுக்கு ஏதாவது பெரிய ஒரு ஆசை இருக்கு, நீண்ட நாளாக தடைகள் வந்துக்கிட்டே இருக்கு, அதெல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இதை நியத்தை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு புதன்கிழமை ஆரம்பித்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து 10 நாட்கள் செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்குது. இது ஒரு அற்புதமான ஒரு துவா. இந்த துவாவை எப்படி ஓதணும், எந்த முறையில் நியத்து வைக்கணும், அது என்ன துவா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் யா முஃபத்திஹல் அபுவாபி வயா முகல்லிபல் குலூபி வல் அபுசாரி வயா தலீலல் முத்தஹைரீன வயா கியாசல் முஸ்தகீசீன தவக்கல்து அலைக்க யா ரப்ப வக்லி ஹாஜதி வக்ஃபி முஹிம்மி வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீமி வசல்லல்லாஹு அலா முஹம்மதி வாலிஹி அஜ்மாயின். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, வெற்றியின் கதவுகளை திறக்கக்கூடியவனே, இதயங்களையும் கண்களையும் புரட்டக்கூடியவனே, இன்னும் நிர்கதியாக நிற்கக்கூடியவர்களின் வழிகாட்டியே, தன்னிறைவு பெற்றவர்களின் பாதுகாவலனே, உன் மீதே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். என்னுடைய ரப்பே, என் தேவையை நிறைவேற்றி என் துக்கத்தை விட்டும் எனக்கு நீக்கி எனக்கு எல்லாவற்றிற்கும் போதுமானவனாக இருப்பாயாக. மிக உயர்ந்த மகத்துவம் வாய்ந்தவனே, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. இன்னும் உன்னை தவிர எந்த சக்தியோ வலிமையும் இல்லை. மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் அனைவரின் மீதும் ஸலவாத்தையும் பொழிவாயாக. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு துஆவா இருக்கு பாருங்க. இதை நம்ம தினமும் 100 தடவை ஓதணும். தரூதே இப்ராஹிம் ஸலவாத்தை 14 தடவை நம்ம ஓதிக்கணும். முன்னாடியும் பின்னாடியும் நீங்கள் பிரித்து கூட நீங்கள் ஓதிக்கலாம். 7 முறை 7 முறை அந்த மாதிரி ஓதிட்டு ஒவ்வொரு நாளும் இதை ஓதி முடித்த உடனே உங்களுடைய இந்த ஒரே ஒரு ஹாஜத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் திரும்ப திரும்ப கேளுங்க. நிறைய ஹாஜத்துக்கள் சொல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய ஹாஜத் இருக்குது, அந்த ஒரு ஹாஜத்துக்காக இதை ஓதுறேன் அப்படின்னு நியத்தை வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நீங்கள் 10 நாள் நீங்கள் செய்யுங்க. இதை புதன்கிழமையில தான் ஆரம்பிக்கணும். அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் நீங்கள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆ 100 தடவை, ஸலவாத் 14 தடவை. இந்த முறையில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா தேவைகளுக்கும் இது போதுமானது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது, மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழில் குரான் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.